அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியமற்ற தூக்க வழிமுறைகள். தஹ்ஃபா அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் பள்ளிவாசலில் என் வயிற்றை தரையில் வைத்து முகங்குப்புற படுத்திருந்ததை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்போது அவர்கள் என்னை எழுப்பி, அதாவது உசுப்பி, உமக்கு என்னவாயிற்று, ஏன் இவ்விதம் தூங்குகிறீர், இவ்விதம் தூங்குவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு மாஜா என்ற நூலிலே 3015 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் எப்படி உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஒருவர் எப்படி உறங்கினால் அவருடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரும், அவருடைய உறக்கம் எப்படி அமைந்தால் அவருடைய உடலுக்கு ஆரோக்கிய தீங்கு ஏற்படும், அந்த உறக்கம் ஆரோக்கியமற்ற உறக்கமாக மாறிவிடும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே செய்தியை சொல்லிக்காட்டி, இப்படி வயிற்றுப்பகுதியை பூமியில் வைத்து இந்த அமைப்பிலே உறங்குவது நரகவாசிகளின் படுக்கை முறையாகும் என்று கூறினார்கள். இந்த செய்தியும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பொதுவாக மனிதனுடைய உடலின் இடது பக்கத்தில் இதயம் மாங்கனி வடிவமாக அமைந்துள்ளது. குப்புறப்படுத்திருக்கும் போது மனிதனுடைய நெஞ்சு நிலத்தோடு இணைவதன் மூலமாக இதய தசைகள் அமுக்கப்பட்டு இதயத்தின் சுருங்கி விரியக்கூடிய செயலில் தாக்கம் ஏற்படுவதற்கு அதிக சாத்திய கூறுகள் உள்ளன. முகம் குப்பர ஒருவர் படுப்பதன் மூலமாக ஆக்சிஜன் வாயு உட்கொள்ள முடியாமல் சுவாசத்திலும் தடை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே ஒருவர் குப்புறப்படுக்கும் முறை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரண்பட்டது, மனிதனுடைய சுகாதாரத்திற்கும் அது இடையூறை ஏற்படுத்தக்கூடியது என்கின்ற செய்தியைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக போதித்து காட்டுகிறது. இந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தான் உறங்குகின்ற வேளையில் எப்படி உறங்க துவங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உறக்க நிலை என்பது அவருடைய வலது புஜம் பூமி பகுதியிலேயும் அவருடைய இடது புஜம் மேற்பகுதியும் அமைய வேண்டும். இந்த அமைப்பிலே உறங்குவதுதான் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றமானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை அடிப்படையாக வைத்து ஆரோக்கியமான உறக்க நடைமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய வாய்ப்பை
அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.